பிதாவாய் தேவனுடைய அளவற்ற கிருபையினால் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாகி இந்த பரிசுத்த நாளில் தேவன் இந்த நல்ல கிருபைக்காக தேவனுக்கு மகிமை. இது கர்த்தருடைய நாள். இது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று பத்மதீவில் இருந்த பக்தன் யோவான் சொல்கிறார். அதே வண்ணமாக நமக்கு அந்த கிருபை தேவன் தந்திருக்கிறார். இந்த நாட்களில் அநேகர் வேலை ஸ்தலத்தில் இருப்பார்கள், நிறைய பேர் நாம் அறிவோம். ஆனால் நாம் இவ்விதமாக கர்த்தரை ஆராதிக்கிறதுனால நமக்குள்ள மேன்மை என்ன, நம்முடைய கடமைதான் என்ன என்கிறதை நாம் உணர்ந்து தேவனே நாம் ஆராதித்து முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம கொடுத்திருக்கிற சக்தி பலன் எல்லாம் அவருடையது, அவர் தான் தந்திருக்கின்றார். அதை கர்த்தருக்காக நாம் செலவு பண்ணணும் என்று வேதம் சொல்லுகின்றது. வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது, நாம் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று ஏன் உயிரை கொடுக்க தெரியுமா? நீங்கள் தேவ கிருபையில் வளரணும். தேவ கிருபை பெறுவது ஜெபத்தினாலேயோ நாம் கொடுக்குற காணிக்கையினாலேயோ மற்ற எதுக்களினால மட்டுமல்ல, அதாவது தேவ கிருபை இப்படி கூடி வரும்போது தான் பெருகிறதாம். யாருக்கு பெருகும்? அந்த நேரத்தில் யார் யார் தேவனை துதிக்கிறார்களோ அவர்களுடைய பாத்திரம் என்ன செய்யும்? நிரம்பி 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 வழியும். அதைத்தான் பக்தன் தாவீது ராஜா சொன்னார், அதாவது கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? எனக்கு ஒரு பாத்திரம் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டே தொழுது கொள்வேன். அவர் அந்த பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டே இருப்பார். வீட்டில் அதாவது கேட்க இப்போது என்னதான் காசு கொடுக்குறோம், கிராமத்துல எல்லாம் வீட்டில் இருந்து கொஞ்சம் அரிசியில் நெல் இந்த இருக்கிற தானியங்களில் கொஞ்சம் அள்ளி கொண்டு கொடுப்பாங்க. அப்படி தான் ஊர் நாட்டில் நான் பார்த்துருக்கிறேன். தேவனுக்கு காசு கிடையாது செய்வாங்க. இப்போ காசு கொடுக்குறோம். அப்போ வந்து பார்ப்பாங்க, என்ன வச்சுருக்கிற? ஒன்றில் எதில் போடுறது, எதில் வாங்கிட்டு போக நீ அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பி விட்டுருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறோம். அதுபடினால ஆலயத்துக்கு வரும்போது நான் வீட்டில் இருந்து எல்லாம் ரெடியாக பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக வரணும். பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக வரணும். என்ன சொன்ன ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் முந்தின நாளே இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் பாருங்கள் வந்து பாவரிக்கை செய்து பாத்திரத்தை கிளீனாக சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இடையிடையே வந்து சுத்தம் பண்ணிட்டு சண்டே ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த பாத்திரத்தை நம்ம வீட்டில் பிள்ளைகள் கூட பாத்திரத்தை கழுவிட்டு சாப்பாடு தர்றோன்னு அம்மா சொல்லுவாங்க. வந்து பாத்திரம் கழுவில் இன்னொரு கழுவிட்டு அப்படிம்பாங்க. பாத்திரத்தில் அழுக்கு இருக்கு, பாத்திரத்தை கழுவு இந்த பாத்திரத்தில் சாப்பாடு தர மாட்டேன் என்று பெற்றோர்கள் சொல்லுகிறத நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கத்தான் அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். 2 Corinthians 4 அதிகாரம் 15வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகுடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கு. கிருபை எப்படி பெருகும்? நம்ம எல்லாம் கூடி வரும்போது அநேகருடைய ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை ஊற்றப்படுது. எந்த வாயெல்லாம் திறந்திருக்கோ அங்கெல்லாம் ஊற்றப்படுது. எந்த இருதயமெல்லாம் தேவனை துதிக்க திறந்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஊற்றப்படுகிறது. கிருபை பெருகும். கிருபை இந்த உலகத்தில் நான் வாழ்வது கிருபை. அந்த கிருபை இல்லாமல் வாழ முடியாது. தேவ கிருபை நாம் பார்க்கிறோம். பக்தர்கள் இதை நன்கு அறிந்திருந்தார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் என்று சொல்வது இன்றைக்கு அநேக ஆராதனை ஸ்தலங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரமே கிடையாது. ஒரு ஸ்தோத்திரம் கூட வராது. ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டால் இவர்கள் பெந்தகோஸ்துக்காரர்கள் என்று ஒதுக்கிறார். அப்படி ஒரு பட்டியலில் வைத்து அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள், அவங்க தான் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தலை. நீங்கள் வீடும் குடியுமா பிள்ளை குட்டிகளோடு நல்ல வேலை ஜோலியோடு நல்ல வருமானத்தோடு நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறீங்க. யார் கொடுத்தது? அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அவருக்கு நன்றி சொல்லணும். ஸ்தோத்திர பலி என்றால் என்ன? வாசிப்போம். 50வது சங்கீதம் 23வது வாக்கியம். பக்தர்கள் இதை நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆனபடினால
கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் இடவழி இல்லாமல் அவர்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. தாவீது ஒரு தீர்க்கதரிசி, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று யார் சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறார். யார் யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் என்ன உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக, சோத்தோடு வைத்திருக்கிறதுக்காக, ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை வைத்திருக்கிறதற்காக, அதாவது ஸ்தோத்திரம் சோத்திரம் சொல்லுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சோத்திரம் பல்லாதவர்கள் என்னை மகிமைப்படுத்தவில்லை. கோயிலுக்கு வந்தாலும் அதாவது வாய்கள் திறக்காமல் உதடு அசையாமல் இருப்பது கர்த்தரை துதிக்கவில்லை. நமக்கு நன்றியுள்ள இருதயம் இல்லை. அது இரண்டாவது. இப்போ நான் பார்க்கிறது, நாம் எந்த நிலையிலும் கர்த்தரை எக்காலத்திலும் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்லுகிறார். எக்காலம் வேறு, எப்பொழுது வேறு. நம்ம நல்லா இருக்கும் போதும் எப்பொழுது கர்த்தரை துதிக்கணும். எக்காலமும் வாழ்க்கையில் தோல்வி போல், கஷ்டம் போல், துன்பம் போல், பாடுகள் போல், வியாதிகள் போல, பல நமக்கு ஆகாத அவமானங்கள், நிந்தைகள் போலாத சொல்கள், பல காரியங்கள் வரும்போது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அப்படி சொல்லணும். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 10 பிள்ளைகளும் செத்து போச்சையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முடியுமா? அது நான் சொல்லுவேன். மெட்ராஸில் ஒரு ஆராதனையில் கலந்துருக்கும் போது ஒரு அம்மா ஒரே ஆளுக சாட்சி பகுதியில் சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நாங்கள் இப்போ அந்த ஆராதனையில் இருக்கிறோம். அந்த மாளுகிறத பார்த்து பெண்கள் உடம்பெல்லாம் உடஞ்சிச்சு. எல்லா பெண்களும் அந்த மாளுகிறான்னு எல்லாம் சேர்ந்தாள். அப்போ வாசனை நிறுத்துங்க, இது மனமகிழ்ச்சி நாள், இது அழுகை நாள் இல்லை. ஆனால் சில இடங்கள் ஆராதனை, சில இடங்கள் அழுகிறாங்க பாருங்க, அந்த அழுகை ஆராதனை இது கிடையாது. இது என்ன செய்யுது? கூடி வரும்போது மகிழ்ந்து களிகூரையாக்க அழைச்சிட்டு வந்திருக்காரு நம்மள. நீங்க வந்து எல்லாரும் அழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு அருமை சொல்லுங்கம்மா, சொல்லி முடிங்க. ஒரு அருமையாக ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேன், அது காலையில் செத்து போச்சு. இவ்வளவு தானா? நாய்க்குட்டி செத்ததுக்கு சாமுழுது அள வச்சாச்சு. எல்லாவற்றையும் இழந்தார். அதெல்லாம் தாங்கி கொண்டது. ரெண்டாவது, இப்போ 10 பிள்ளைகளுக்கும் மேரேஜ் ஆகல. எப்படி இருக்கும்? தலை சுற்றி விழுந்துட மாட்டாங்க, விட்டுற மாட்டாங்க, ஒதுங்கிட மாட்டாங்க, கடவுளை தேடுறதை விட்டுவிட மாட்டாங்க. இல்லை. என்ன சொன்னார்? அவர் தான் கொடுத்தாரு. நான் கொண்டு வந்தேங்க மேல இருந்து. அவர் தான் கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார். ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தினால என்ன போச்சுதா? கிருபை பெருக 2 மடங்கு. ஹல்லேலூயா. 2 மடங்கு கிருபை பெருகிட்டு. முன்னிலைமையில பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. யோபுக்கு பிறந்த பெண் குழந்தைகள் 3, அது மாதிரி பூமியில் அழகுள்ள பிள்ளைகளே கிடையாது. அவ்வளவு சௌந்தரியமாக இருந்தது பின்னால் பிறந்த பிள்ளைகள். அருமையானவர்களே, இந்த நாளில் என்ன கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னார்? நான் இன்னைக்கு 8-8:30 வரைக்கும் ஒரு செய்தியை ஒரு வாரமாக தயார் பண்ணி வச்சிருந்தேன். அது எனக்கு அதாவது ஒரு புது செய்தியாக 2:30 பிறகு கர்த்தர் ஸ்டாப் பண்ணிட்டார், இதை கொடுத்தார். ஏற்கனவே நீங்கள் கேட்டவைகளாக இருக்கும், ஆனால் அதே மாதிரி இருக்காது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். எல்லாரும் சேர்ந்து தனிப்பட்ட முறையில் பண்ணுகிற ஸ்தோத்திரத்தை விட நாம் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ஏராளமான கிருபை ஊற்றப்படும். ஆலயத்தில் ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது வரும்போது கொஞ்சம் சோர்வாக வந்திருப்போம், வரும்போது கொஞ்சம் சரீரத்தில் பலகீனம், பல கவலைகள் இருந்திருக்கும். போகும்போது எல்லாம் மறந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ளவும் இல்லை, தரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பெற்றுக்கொண்டது போல் நிறைவாயிடும். பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல மாட்டேன். கிருபை அந்த கிருபை அவரை மகிமைப்படுத்துகிறது.
அதாவது ஸ்தோத்திர பலியிடுவது என்னை மகிமைப்படுத்துவது என்று சொன்னார். அவர்களை கர்த்தர் சும்மா விடுவாரா? அவர்களை நிரப்ப மாட்டாரா? அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அதாவது பவுல் சொல்ல, அப்போ பேர்களை சொல்ல நமக்கு கஷ்டம். அதாவது அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், அதாவது உங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் எப்படி தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய மனம் கசந்து கடினப்பட்டு அழுது கொண்டு மூக்கை செஞ்சு அப்படி இல்லை, ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க. நம்பிக்கை உள்ள இடத்துல அல்லவா சொல்றீங்க, கிடைக்குமோ கிடைக்காதுன்றல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்ல. கேட்பதற்கு முன்னமே தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி என்று வேதம் சொல்லுகின்றது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நமக்கு கிடைக்கிற வார்த்தை ஸ்தோத்திரம் செய்யணும். கூடி வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும், தனியா இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணணும். முழங்கால் படியிட்டு மட்டும் பண்ணுகிறது ஜெபம் மட்டும், அது மட்டும் ஜெபம் அல்ல. முழங்கால் போட்டு பண்ணுகிற ஸ்தோத்திரம் மட்டும் ஸ்தோத்திரம் அல்ல, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் கனி தேடி ஒரு மரத்தாண்டை போனார். அந்த மரத்தில் எட்டி பார்க்கவும் ஒரு கனியும் இல்லை. கனி இல்லை, வருத்தத்தோடு திரும்பி போய்விட்டார். இங்கே நமக்கு நாமும் தேவனுடைய தோட்டத்தில் நட்டப்பட்ட திராட்சை செடிகளாக கொடிகளாக இருக்கிறோம். நம்மிடத்திலும் ஆண்டவர் கனி தேடுகின்றார். என்ன கனி? ஒரு காசும் செலவு பண்ண வேண்டாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உதவிகளை அணியாகிய ஸ்தோத்திர கனியை என்று எழுதி, சோத்திர பலி அல்ல, சோத்திர பலி அது ரெண்டாவது. சோத்திர பலியிடுகிறவன் சோத்திர எனக்கு கனி கொடுக்கிறான். உதவியின் கனி ஆகிய சோத்திர பலியை 13ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிக்கிறீங்களா? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அவருடைய நாமத்தை துதிக்கும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்த, என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அப்படி என்னை மகிமைப்படுத்துகிறவன் என்ன கொடுக்கிறான்? கனியை கொடுக்கிறான். உதடுகளினால கொடுப்பது அந்த ஸ்தோத்திரம் அவருக்கு கனி. எவ்வளவு இன்பமாய் சாப்பிடுவார் தெரியுமா? நம்ம தேடி வரும்போது தோத்திரம் 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 என்று இருப்போமானால் அவருக்கு அது என்ன இன்பமாக இருக்கும் பாருங்க. அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க. அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியுமே. அப்படினாலே நாம் தேவனை துதிக்கணும். ஆலயத்தில் மட்டுமல்ல, மற்ற நேரத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் அந்த உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு எப்போதும் கொடுக்கணும். நம்முடைய காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பல வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், அது ரெண்டாவது. நாம் கொடுக்கிற எல்லாருக்கும் ஒரு அருமையான வாயும் உதடையும் தந்திருக்கிறார். இதில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, இதில் நான் துதிக்கும் போது தேவனை கனம் பண்ணுகின்றோம், அவருக்கு கனிகளை கொடுக்கிறோம். அவருக்கு அது இன்பமாக இருக்குது. ஜெபம் பண்ணுவது கூட அவ்வளோ இன்பமாக இல்லை. ஜெபம் பண்ணும்போது என்னெல்லாமோ சொல்லி பண்ணுற ஜெபமெல்லாம் பார்க்குறோம். தேவனுக்கு மகிமை, அது அவருக்கு தெரியும். ஸ்தோத்திர தேவனுக்கு ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் செலுத்த கடவோம். எப்போது செலுத்த கடவோம். ஒரு ஆர்டர் செலுத்த கடவோம். இப்படி நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கிருபையிலே வளரணும். கிருபை நம்மிலே இருக்குமானால் ஒன்று நம்மை ஒன்றா செய்ய முடியாது. கிருபை இல்லாவிட்டால் ஈஸியாக எதிராளி மேற்கொண்டு விடுவான் என்பது வேதத்தினுடைய அமைப்பு. யார் சோத்திரம் பண்ணுகிறார்களோ, சோத்திர கனியை ஆண்டவர் செலுத்துகிறார்களோ, யார் சோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகின்றார்கள், ஆண்டவருக்கு இன்பமான கனிகளை கொடுக்கின்றார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை சோதரி நமக்கு தந்திருக்கிற உதவிகள். சில அந்நிய நாமத்தை வணங்குகிறவர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஒரு குறிக்கப்பட்ட வயதான பிறகு அவளுக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்துருவாங்க. இது மனிதன் அறிந்து கொண்டான யாருக்கு அதை செலுத்தணும் தான் அறியாமல் இருக்கிறானே ஒழிய, அவன் எதை அறிந்தானோ அதை சொல்லுகிறான். அந்த மாலை இத்தனை தடவை உருட்டிட்டா அதில் என்னதோ கிடைக்குதுன்னு உங்களுக்குள்ள விதி பிரமாணம்.
அப்போ அதை சொல்லும்போது அந்த ஆவி வந்துடுது. அந்த அவர்கிட்ட நாம் ஆண்டவராகிய தேவனை துதிக்கும் போது அவர் நம்மிடத்தில் வந்து விடுவார். ஆனபடியால் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். வைத்து விடுங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் யார் யார் பண்ணவில்லையோ தேவனை மகிமைப்படுத்தல குறைவாக இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அல்ல, உங்களுடையது அல்ல, உங்களையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடையது ரெண்டாவது. ஆனபடினால நீங்கள் என்ன செய்யணும்? அங்கே வந்து சேரணும். நீங்களும் சேரணும், நாங்களும் சேரணும். இதுதான் நம்முடைய கூடுகையெல்லாம், நம்முடைய சபையினுடைய நோக்கம். அதுதான். அப்படி நம்முடைய பிள்ளைகள் ஆகணுமேங்கிறத இதில் தான் நாம் கோயிலில் சோதனை பண்ணும்போது தலைகளை போட்டுட்டு, அதாவது நாடியில் கை கொடுத்துக்கிட்டு இருக்காதுங்க. இது பெற்றுக்கொள்ளுகிற இடம் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று நாம் ஒரு வசனத்தை படித்தோம். உங்களுக்காக தெரியாததினால் இன்று சோதனை பலி செலுத்த மறுக்கிறார்கள், சொல்ல யோசிக்கிறார்கள். சோத்திரம் செய்யுங்கள் என்றால் வாயை சிக்கென்று மூடிக்கொள்கிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். அப்படி செய்யாதீர்கள். அப்படி செய்வது நாம் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தக்க சமயத்தில் பெற முடியாமல் இழந்து போய் விடுகிறோம் என்பது அதனுடைய பொருள். பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடக்கலாம். இயேசு சுவாமி தம்முடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார்? பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில பரலோகத்தில் என்ன செய்யப்படுது? வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை வாசிங்க பாப்பா. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஏன் இந்த உசியா ராஜாவுக்கு எழுதியிருக்குது? அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு எல்லாம் தீர்க்கதரிசிகள் உண்டு. அந்த தீர்க்கதரிசிகளிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்டு தான் யுத்தத்துக்கு போவார்கள். போகலாமா, ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோமா, போகலாமா, போகக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தீர்க்கதரிசிகளை கூப்பிடுவார்கள். யுத்தம் ஆரம்பிச்சோன்னு கூப்பிடுவாங்க. தேவனுக்கு மகிமை ஜெபம் பண்ணி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், என்ன செய்யலாம். அதே மாதிரி இவங்க உசியா ராஜா மரணமடைந்த அந்த நாட்களில் தேவன் உயரமும் உன்னதமான இடத்துல இருக்க கண்டேன். இப்போதான் காணுகிற கண் வருகின்றது. அது வரைக்கும் உசியா ராஜாவையே பார்த்து அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அவரை பிரியப்படுத்த, அவரை புகழ, அதுக்கு தான் தீர்க்க தரிசிகள். ஆனபடியால் அந்த வருஷத்தில் அவருடைய வஸ்திர துங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இப்போ நான் மேலே பார்க்கும் போது உசியா ராஜா மரணம் அவரை பார்க்க முடியாது. மேலே பார்க்கும்போது உசியராஜ மரணமடைந்த காலத்தில் ஆண்டவர் உயரமோ உன்னதமான சிங்காசனத்தில் இருக்க காணுகிறேன். பார்வை எங்க போயிட்டு பாருங்க, மேலே போயிட்டு பார்த்த பிறகுதான் நாங்கள் என்ன நடக்குது என்று அவருக்கு தெரியுது. அது வரைக்கும் தீர்க்க தரிசி தான், அது வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தான். ஆனால் எல்லாரும் அந்த மேலே நடக்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன நடக்குது, தேவனுடைய சமுதிரம் எப்படி நடக்கணும் என்கிற அந்த நிலை எல்லாருக்கும் இல்லை, இருக்காது என்று நாம் காணுகின்றோம். இப்பொழுது இவர் நம்பியிருந்தது கைவிடப்பட்டு போனதுனால இவருடைய பார்வை இப்பொழுது மேலே ஆண்டவரை நோக்கி போயிட்டு அங்கே என்ன நடக்க பாருங்க, வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். நான் ஆண்டவர் உயரமும் உன்னதமான இடத்தில் இருக்க கண்டேன். அங்கே சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஸ்தோத்திரம் பண்ணி ஒருவரை ஒருவர் எல்லாம் கூடியதெல்லாம் ஒரே மனம், எல்லாம் ஒற்றுமை, எல்லாம் ஐக்கியம், எல்லாம் ஒரே நிலையில் ஒருவரை ஒருவர் பார்த்து தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை சரியாக பார்த்துக்கிட்டவங்க எப்படி இருப்பாங்க? அவர் சொல்லுகிறது நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கிடுங்க. அங்கே அந்த முடுக்கில் எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பாஸ்டர் எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த அவங்க இருக்கிற காலத்திலேயே அவர்களுக்கு பல மனவேதனை உண்டான அப்படின்னாலும் அந்த வசனத்தை எழுதி போட்டிருக்காங்க. என்ன எழுதி போட்டிருக்காங்க?
ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து போடும். கேளுங்க. அவங்களுக்கா இருக்கு இவங்களுக்கா இருக்குன்னு எண்ணாதுங்க. காலம் நெருங்கிட்டு நான் கர்த்தரை துதிக்கணும். அந்த உசியா ராஜா மரணமடைந்த பிறகு கடவுளை பார்த்தார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். அங்கே ஒருவரை ஒருவர் பார்த்து தூர பார்த்து கொண்டல்ல, மனதை எங்கே வைத்து கொண்டல்ல, எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்ற எண்ணத்தோடு கர்த்தரை துதிக்கணும். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அதுக்கு அளவே இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். வாசகம் எழுதி போட்டிருக்காங்க. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து போடும். இங்கே விடிய விடிய பிரசங்கம் கேட்கிறோமே, கடவுள் ஒருவர் உண்டு, நம்மை பார்க்கிறார் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கணும். ஆகாத சம்பாஷணை செய்யாதீர்கள். கேட்கிற சத்தியத்தை வழியருகே விதிக்கப்பட்டது போல போட்டுவிட்டு போய்விடாதீர்கள். தேவனுக்கு மகிமை. கண்டிப்பாக சொல்லுகின்றேன், உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். அது நமக்கு பின்விளைவு மோசமாக ஆகிவிடும். யாரிடத்திலும் போய் அதை தீர்க்க முடியாது. இது தேவ சமூகம். பேசுங்க, 4 பேர் 3 பேர் சேர்ந்து பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசுங்க. ஐயா என்ன பேசினார், என்ன சத்தியம், நாம் எப்படி இருக்கிறோம், என்ன நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்கிற பேசுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். சும்மா பார்க்க மாட்டார், கவனித்து பார்ப்பார். அதோட விட்டுட்டாரா, அங்க ஒரு ஞாபக புஸ்தகம் திறக்குது. அங்கே எல்லாம் பதிவாயிட்டு. நியாயத்தீர்ப்பில் அத்தனை பேசுவோம். இது உண்மை. இந்த பார்வை ஏசாயாவுக்கு உசியா ராஜா மரணமடைந்த பிறகு உண்டானது. உண்டாகி அங்கே அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அவருடைய மகிமை ஆலயம் முழுவதும் நிரப்பி இருக்கிறது. அங்கே சொல்லுகிற வார்த்தை, தேவனாய் பரிசுத்தர் 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 என்று போற்றினார்கள் கர்த்தரை. அங்கே என்ன ஆயிட்டு அடுத்தாலும் வாசங்க, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். சுத்தாய் பெற்றிருந்தாலும் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் என்னுடைய உதடு இதுவரைக்கும் அசுத்தமானவைகளை பேசிக் கொண்டிருந்தது. ஆனபடினால் என்னுடைய உதடுகள் அசுத்தமாயிருக்கிறது. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன் நானும் அசுத்தமானவன். அசுத்த உதடுகளுள்ள ராஜாக்களுக்கு மத்தியில், அசுத்த உதடுகளுள்ள மத்தியில் வாசமாயிருக்கிறேன். நான் ஐக்கியமாக வைத்திருப்பது அசுத்த உதடு உள்ளவர்கள், நானும் ஒரு அசுத்த உதடு. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்றேன் என்று அவர் சொன்னார். நான் அசுத்த உதடுள்ள மனிதனாக இருக்கிறேன், அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, இப்பொழுதானே காணுகிறது. ஆங்காங்கே நம்பிக்கை வைத்தது நம்முடைய நம்பிக்கை அற்று போன பிறகு பார்வை எங்க போகுது? தேவனிடத்தில் போகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒன்றும் தஞ்சமல்ல, சதமல்ல, நமக்கு நம்பிக்கைக்குரியவைகள் அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலே பார்ப்போம். கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறதை கண்டுபிடிப்போம். சமயம் கிடைக்கும் போது அசுத்த தொடர்கள மனிதர்கள் மத்தியில் இருந்து நாம் ஆகாத சம்பாஷணைகள் பேசுகிறோமா, சொல்லுகிறோமா? உடன் சகோதர சகோதரிகளை குறித்து தீதாய் பேசுகிறோமா? கர்த்தர் கேட்கிறார் அல்லவா? அங்கே எல்லாம் பதிவாகிறது அல்லவா? அருமையானுடைய நாம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி டைம் பாஸ் பண்ணுறதுக்கல்ல, ஒவ்வொரு ஞாயிறும் பெற்றுக்கொண்டவர்களாய் ஏசாயா தன்னை கண்டது போல நான் இதுவரைக்கும் அசுத்தத்தோடு உள்ள மனிதன். என்னுடைய நாவினால் எத்தனை அசுத்தங்கள் பேசியிருக்கிறேன். என்னுடைய நாவின் வார்த்தை கேட்டு எத்தனை பேர் இடறி இருக்கிறார்கள், எத்தனை பேர் தேவன்புக்கு தூரமாக இருக்கிறார்கள்.
என்கிறதை எப்போ கண்டுபிடித்தார்? ஆண்டவரை காணும்போது. அல்லேலூயா, ஆண்டவரை காணும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் புலம்பினார். உடனே ஒரு சம்பவம் நடக்கிறது, வாசிங்க. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நாவை தொட்டார். இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால், இது உன்னுடைய உதடுகளை இன்று தொட்டபடியினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்கள். நானும் கவனிக்கணும். நானும் தினம் போய் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என் மூலம் யாருக்காவது சங்கடமா, கஷ்டமா, துன்பமா, அதாவது பிரமாணத்துக்கு மாறான காரியங்கள் இடத்துல உண்டா, என்னுடைய உத்தியோகத்துக்கு அப்பாற்பட்ட எல்கையை தாண்டி இருக்கிறேன் நானும் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். மற்றவர்களுக்கு போதிக்கிற நானாக அவனை பெறப்படாது அல்லவா? லேலுயா. ஆனப்படினால அந்த ஏசாயா தன்னை கண்டார். முதலாவது ஆண்டவரை கண்டார். திரும்ப தன்னை அறியக்கூடிய அறிவு அவருக்கு வந்தது. நான் ஒரு அசுத்த உதடு உள்ளவன். எவ்வளவுதான் நான் ஜெபம் பண்ணினாலும் பாடினாலும் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் உதடு அசுத்தமாக இருக்கு. என்னுடைய சமயங்களை விட்டால் அசுத்த உள்ள மனிதர்கள் மத்தியில் சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இருக்கலாம். பேசுகிறதெல்லாம் அசுத்தம் என்றால் என்ன? விசுவாசத்துக்கு மாறாக பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு, சத்தியத்துக்கு மாறாக பேசுகிறதெல்லாம் அசுத்த உதடுகள் தான். அதை மாற்றணும். மாற்ற முடியாது. அவர்கள் அதுக்கு பரிசுத்த உதவியை தேடணும். அங்கே பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு கட்டையை ஒருவர் கொண்டு வந்து நாவை தொட்டார். தொட்ட உடனே அது மாறிட்டு. தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே இது செய்ய முடியும். நான் நாவை தொட்டபடி நான் அக்கிரமம் நீங்க செய்தேன் என்று சொல்கிறார். அந்த பாவனை நின்று முறை கொண்டு நீங்கிட்டு ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. நாவை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாயை ஒப்பு கொடுப்போமா? வைத்துக் கொண்டே இருந்தால் கிருபை பெருகாது, வேறு ஒன்று பெருகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் திருப்பி நமக்கு நேரம் வரும். கண்டிப்பாய் வரும். இது நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ ஆரம்ப காலத்தில் நம்மளே இருக்கலாம். வருஷங்கள் பல ஆகி இதே தொழிலாக இருக்குமானால் நம்மை ரட்சித்த அல்லது அவர்களை ரட்சித்த ஆண்டவர் எவ்வளவு விசனப்படுவார் தெரியுமா? எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் அல்லவா? ஒருவர் சகோதரிக்குறமாய் பேசினால் அவருக்கு பெற்றவருக்கு மறுபடியும் பிறக்க செய்தவருக்கு சங்கடம் இருக்காதா? இருக்கும் அல்லவா? என்னுடைய பிள்ளைகளை குறித்து இந்த பிள்ளை இப்படி சொல்லுது என்று விசனப்பட மாட்டாரா? கவனித்துக் கொள்ளுங்க. அங்கே எழுதி போட்டிருக்கு பாருங்க. வாசத்துக் கொள்ளுங்க. அடிக்கடி வாசத்து மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. அங்கேதான் நடக்கிறது என்று எங்களுக்கு செய்தியும் பக்கத்தில் இருந்து வந்து கொண்டே இருந்தது. யார் ஆராதனைக்கு வருகிறவர்கள் சிலர் சேர்ந்து ஆகாத சம்பாசனை பண்ணுகிறார்களே, அது என் காதுக்கு வருகிறது. ஐயா, இது என்ன? இந்த புனித சபையை கரைபிடித்து போடுவார்களோ? எத்தனை நாள் கேட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சபைக்க முடியாதுதான் பாஸ் அந்த வாசகத்தை எழுதினார்கள். அப்படியாவது படித்து தம்முடைய பிள்ளைகள் கிருபையில் பெருகிற மாட்டாங்களா? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பெற்றிட மாட்டார்களா என்று உங்களை நடத்துகிறவர்களுக்கும் துடிப்புத்தானே தேவனுக்கு மகிமை. அப்படினால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் எடுத்த சத்தியம் வேறு. 8:30 மணி தாண்டுது. 8:30 மணி தாண்டின பிறகுதான் அதை டிரெக்ட் பண்ணிட்டார். இன்றைக்கு வேண்டாம், இன்னொரு நாள், இன்றைக்கு இதை சொல்லு என்று எனக்கு இந்த வார்த்தை தரப்படும். அப்போஸ்தலன் சொன்னார்களா, இன்று நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. ஏதோ கேட்டு வீட்டுக்காரர் போய் அங்கே போட்டு கொடுத்துட்டார் பிள்ளைக்கு. இந்த அம்மா அங்கே அன்னைக்கு என்னவோ ஐயா பார்த்து வரைஞ்சி போனாங்க, என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க பிள்ளைக்கு. இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவை. அப்படினால தேவனுடைய பிள்ளைகளே
அல்லேலூயா அல்லேலூயா. 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 உசியா ராஜா மரணமடைந்த பிறகு அவருடைய பார்வை எங்க போகுது? ராஜா இல்லை, முன்னால ராஜாவே புகழ்ந்தார், ராஜாவுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார், ராஜாவே நம்பி அவர் வேண்டிய வேலைலாம் செய்தார். அவர் இல்லை. இப்ப பார்வை எங்க போயிட்டு? அங்க போயிட்டு மேல. அல்லேலூயா. ஆண்டவரே என்ன செய்ய? அங்கதான் பார்த்தார் அவருடைய மகிமை. அல்லேலூயா. ஆலயத்தை நிரம்பி அவருடைய வஸ்திரம் கிடக்கிறது. கேராபீனில் சேராபீனில் ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று போற்றினார். அந்த சத்தம் துதியின் சத்தத்தினால் என்ன உண்டாயிற்று? வாசல்களின் நிலைகள் அசைந்தது, கிடந்து நடங்க ஆரம்பித்தது. நாம் இன்றைக்கு கர்த்தரை துதிப்போம், ஆனால் அதான் நடக்க போகுது. அல்லேலூயா. 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 நாம் முதலாவது நம்முடைய நாவை கழுவணும். நம்முடைய நாவை பரிசுத்தாவியினால் கழுவணும். குரல் அந்த அக்கினி நம்முடைய நாவை தொடணும். நாம் எங்கே எதையோ பேசலாம், அங்கே அவருக்கு அது தெரியும். அல்லேலூயா. அது அதே கடவுள்கிட்ட மாதிரி ஜெபம் பண்ண ஏன்னா அவருக்கு அதை கேட்கவும் இதை மட்டும் தான் கேட்பாரா? எல்லாம் அவர் கேட்கிறார் அல்லவா? ஆனபடினால் இந்த நாளில் நாம் என்ன பார்க்கிறோம்? அநேகருடைய சோதரத்தினால கிருபை பெருகும், கிருபை பெருகும். சோதர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த சோதர பலி, அதாவது தேவனுக்கு கொடுக்கிற உதவிகளின் கனி. அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வருகிறார். என்னுடைய பிள்ளை இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த நாட்டை இந்த தோட்டத்தில் நட்டு இத்தனை வருஷம் ஆயிட்டு, கனி இருக்குதா? தேடி வருகிறார். நம்ம என்ன கனி இருக்கணும்? தேவனை துதிக்கிற நாவினால தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை தூசிக்க கூடாது. என் சகோதரரே, ஒரே ஊற்றுக்கடையிலிருந்து ஓர்ப்பான தண்ணியும், அதாவது தித்திப்பான தண்ணி வருமா? எல்லாருக்கும் 5 வயசு பிள்ளைக்கு கூட தெரியுமே, வராது. இந்த தண்ணி சப்பு தண்ணி, இது நல்ல தண்ணி இல்லை, அதில் நல்ல தண்ணி வராது. அப்படியே தேவனை துதிக்கிறவங்களுடைய நாவினால தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதர்களை தூசிக்கிறீர்களே. அதேபடி யாக்கோபு தான் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அன்பான பிள்ளைகளை, சுருக்கமாய் உங்களுக்கு இன்று நான் சொல்ல, என்னுடைய பிரசங்கத்தை ரொம்ப சுருக்கிறதுக்கு நான் முகவரையெல்லாம் குறைச்சிட்டேன், முடிவரையும் குறைச்சிடுவேன். தேவன் இந்த வார்த்தை மட்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். ஆனபடியினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் சுருக்கமாக நாம் கேட்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களிடத்தில் கிருபை பெருகும். அவர் நம்மை உண்டாக்கி நம்மை காப்பாற்றி நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி கனம் செலுத்துகிறோம். தேவனை மகிமை. அது மட்டுமல்ல, இந்த உதடை கொடுத்தார் அல்லவா, அந்த கனி இங்கிருந்து அவருக்கு இன்பமான கனிகள், அது இந்த ஸ்தோத்திரத்தினால மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். அதைத்தான் அவர் தேடி வருகிறார். அந்த மரத்தில் தேடி வந்தார். தேடி வரும்போது இல்லையே, இனி இடத்துல நான் தேடி வரமாட்டேன் என்று போய்விட்டாரு. அப்படி இல்லாதபடி வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தரை துதிக்க வேண்டாமா? துதியுங்கள் என்று சொன்ன உடனே அப்படி செய்யணுமே. காலத்தில் நாங்கள் வெளியூரில் ஆராதிக்கும் போது இந்த நவீன பொருள்கள் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ட்ரம்ம கூட இருந்திருக்காது. ஆனால் அவ்வளோ வேறு சேர்ந்து அந்த ஆலயத்தில் கொஞ்சம் வேறு சுதிக்க ஆரம்பித்தால், பஸ் ஸ்டாண்டு எங்கே எனக்கு பாருங்கள், 1 கிலோமீட்டருக்காங்க, அங்கே கேட்கும் சத்தம். அப்படி மக்கள் உயர வரிச்சு அப்படித்தான் ஆராதிக்கணும். உலகத்தில் அப்படித்தான் செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்படணும்னு கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். அப்படினால அப்படி செய்தால் என்ன செய்யும்? இன்றைக்கும் நாம் கூடியிருக்கிற இடம் அசையும். அசையாம இருக்காது. அசைவு உண்டாகணுமே. நம்மிலே அந்த அசைவு இல்லையே. முதல்ல இருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பண்ண சொன்னால் நிப்பாட்டாதீங்க. அந்த காலத்தில் கடைசியில் தான் திருவிருந்தாரா நடக்கும்.
திருவிருந்து கொடுத்து விட்டு அப்புறம் சோதனை பண்ணுங்க நான் நுப்பாட்டிட முடியாது. காத்திருந்து ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளவு 4 வார்த்தை சொல்லிட்டு அந்த ஒன்று போதையார் சத்தன உடனே ஒன்றுமில்லை. அப்படி இருக்காதீர்கள். அப்படி இருக்காதீர்கள். தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். நம்முடைய நாவினாலே தீமைகள் உண்டானது நமக்கு தெரிகிறதா? என்னுடைய நாக்கை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, தீதானுடைய நாவில் வர வேண்டாம். அசுத்த வார்த்தைகள், அசுத்தமென்றால் கெட்ட வார்த்தை மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாமல் எது நம்முடைய நாவில் வருது அதெல்லாம் அசுத்தமான வார்த்தை தான். அது நீங்க வேண்டும் என்றால் அந்த குரடு அக்கினி கூட நம்முடைய நாவை தொடணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளணும். அப்ப நான் தேவனை துதிக்கும் போதுதான் அவருடைய நாவில இறங்குவார். துதிக்காத நாவில அவர் இறங்க மாட்டார். துதிக்க நாவு பம்பரமா சுற்றும். எழுது விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போல நாவு என்று பக்தன் சொல்லுகிறார். விரைவா எழுதுகிற எழுத்தாணியை போல நாவு சுழறுகிறது கர்த்தரை துதிக்கிறது. அந்த நாவிலே அந்த அக்கினி இறங்கும். அந்த பரிசுத்தாவியுடைய வல்லமை அந்த நாவை நிரப்பும். இப்படித்தான் அசுத்தம் நீங்குமே ஒழிய ஜெபம் பண்ணுகிறனாலே உபவாசிக்கிறனாலே மட்டுமல்ல. அது செய்யக்கூடாது இல்லை, அது ரெண்டாம். முதலில் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். சத்தம் போட்டு தான் இல்லை, எல்லாரும் தூங்கினவர்கள் சத்தம் போட்டு மற்றவங்களெல்லாம் உத்தரப்படுத்துகிற மாதிரியும் அல்ல. எப்படி கர்த்தரை துதிக்கிற நம்முடைய உள்ளத்தில் அந்நாள் ஒரு ஜெபம் பண்ணினார். உதடுகள் மட்டும் அசைந்தது. அப்படி ஒரு ஜெபம் மணிக்கணக்காக பண்ணினாரு. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்ததை அடுத்தாரு வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா? கூப்பிடுற சத்தத்தினால வாசல்களின் நிலைக்கால்கள் அசைந்தது என்று பக்தன் கண்டு எழுதியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆலயத்திலும் வீட்டிலும் துதிக்கும் போது மட்டும்தானா? எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் போது அவர் எங்கே வாசமா இருப்பாராம்? துதிக்கு உள்ளே, துதிகளின் மத்தியில் என்றுதான் நானும் படித்தேன். திரும்ப தசர தெய்வம் படிக்கும் போது இஸ்ரவேலின் துதிகளுக்கு உள்ளே எப்படி பாருங்க, எங்க துதி அடக்கப்படுகிறதோ அதற்கு உள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே அவர் இருப்பார், எப்பொழுது இருப்பார். அப்போ அங்கே எப்பொழுது கிருபை நிறைந்தே இருக்கும். அதுதான் நம்மை காப்பாற்றுகிறது. சொல்லுவாங்க அல்லவா, கடவுளுடைய கிருபை மேலே இருந்திருக்குப்பா, இதில் தப்பிட்ட இதுதான், அதான் அவனை காப்பாற்றி இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறத நாம் கேட்கிறோம். அது இந்த துதிக்கிறார்கள் அல்லவா, அதிகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு உள்ளே என்ன வாசமா இருக்கும்? துதிகளுக்குள்ளே தேவன் தேவ கிருபை வாசமா இருக்கும். மூன்றாவது வாக்கியத்தை படிங்க பார்ப்போம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாகி, துதிகளுக்கு உள்ளே, துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், அவர்தான் பரிசுத்தர். எங்க துதிக்கிறார்களோ அங்கேதான் ஒரு வாசமா இருப்பார். மற்ற சக்திகளை மாதிரி மந்திரம் சொன்ன உடனே வந்துடாது. இது எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே அந்த பரிசுத்தமானவர் அதற்குள்ளே வந்துடுவார். துதிகளின் மத்தியில் தான் நானும் கொஞ்ச நாள் அந்த வசனத்தை மனப்பாடம் சொன்னேன். ஆனால் இப்போ படிக்கும் போது அது எப்படி இருக்கு? இஸ்ரவேல் துதிகளுக்கு உள்ளே, அந்த துதி எங்கே யார் யார் துதிக்கிறார்களோ, எந்த சபையில் துதி அதிகமாக எடுக்கப்படுகிறதோ அங்கே அவர்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். அங்கேதான் வருவார். துதிக்காத இடத்துல வரவே மாட்டார். எவ்வளவு நாகரிகமாய் பாடினாலும் சரி, எவ்வளவு அவர்கள் அதாவது எந்த கலாசாலையில் படித்து பிரசங்கம் பண்ணினாலும் சரி, இல்லை, தேவனை துதிக்கணும். அவர்கள் ஆராதனையில் துதிக்கிறது, பாடல்களில் துதிக்கிறது, சும்மா உட்கார்ந்திருக்கும் போது உள் மனதில் துதித்து கொண்டே இருக்கும். அது ஒரு அனுபவம் இருக்குல்லவா? கர்த்தரை எக்காலத்திலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கு. எப்படி ஜெபம் பண்ண முடியும்? வேலை ஜோலி போடலாமா?
தேவன் வேலை நடக்கும்போது, பானை சட்டி கழுவும் போது, தீ பற்றைக்கும் போது, அல்லது நான் வெளியே போய் கொத்த வேலை செய்யும்போது, இல்லை படிக்க போகும்போது, எங்கே போனாலும் சரி உள்ள துதி நடக்கும். உள்ள துதி, அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கு. அப்போ அது செய்ய செய்ய நமக்குள்ள அந்த கிருபை பெருகிட்டே இருக்கு. கிருபை பெருக 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 நம்முடைய பலகீனம் மாறி பெரிய ஒரு திரும்ப நமக்கு உண்டாகும். முடியாத காரியத்தெல்லாம் செய்து முடிக்க அந்த கிருபை நமக்குள்ளே இருக்கிறது அல்லவா, அது அப்போ பயன்படும். எவ்வளவுதான் பெரிய இப்போ பாருங்க பாடி காட்டெல்லாம் வைத்திருக்காங்க, எவ்வளோ வைத்திருக்கிறாங்க, அதெல்லாம் உறைஞ்சிடும். அது ஒன்று இவரை பாதுகாக்காது. இந்த கிருபை பாருங்க இவருக்கு உள்ளெல்லாம் இருக்குது. இது எப்போ என்ன வந்தாலும் உடனே உடனே அது செயல்பட ஆரம்பிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதான் வீடுகளில் வீடு பிரதிஷ்டையோட சொல்றது உண்டு. உங்களுடைய வீட்டில் என்ன வைக்கணும்னா, அது உங்களுடைய வீட்டில் வரணும். அந்த பெரிய வீடுகளில் இடிதாங்கி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய உயர்ந்த கட்டிடங்களில் மேலே மேக்கனட் அந்த இடிதாங்கி இருக்கும். மின்னல் இடிகள் சத்தமிடும் போது இந்த மேக்கனட் அதை இந்த வீட்டில் விடாமல் தடுத்து தள்ளி அங்கே போட்டு வேறு இடத்துக்கு போயிடும். இந்த வீட்டில் விட முடியாதுங்க, அந்த மேக்கனட் மேலே நிற்கல. அதே போல நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும், கர்த்தருடைய வலதுகரம் அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு மேலே மேக்கனட் நிற்கும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம். அங்கே குண்டு குடிக்குது, இங்கே குடிக்குது, அங்கே அதெல்லாம் ஒன்று இந்த கூடாரத்தை ஒன்றும் செய்யாது. ஆனபடியினால் நீதிமானுடைய கூடாரத்தில், நீதிமானுடைய சரீரத்தில் எப்பொழுது தேவனை துதிக்க சத்தம் உண்டாக்கும். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். அந்த துதிக்குள் வருகிறார் அல்லவா, அவர் தான் பரிசுத்தர். இங்கே நம்மில இந்த துதியை எடுத்தவுடனே அதற்கு அப்பாற்பட்ட அசுத்த சக்திகள் ஒன்றும் கிட்ட வராது, கிட்ட வராது. ஆனால் அவர் வருவார். அவர் அதை ஏற்றுக்கொள்கிறவர், அந்த இதுக்கு பாத்திரவார். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். இதை மனதில் வைத்து எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கணும் சொன்னாத்தான் இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு ஆராதனை ஆரம்பித்த பிறகு 2 பாட்டு முடிந்த பிறகு லேட்டாக அது ஒழுங்கில்லாத, அது என்ன சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கோ காலேஜ் ஸ்கூலுக்கோ அந்த அட்டன்ஸ் எடுத்த பிறகு போனீங்கன்னா அன்றைக்கு ஆப்சண்ட் தானே அது, அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நாங்கள் பார்க்குறதா இல்லை. அப்புறம் கோயிலுக்கு வந்தாலும் அன்று வராது போல ஆப்சண்ட் ஆயிடும். இது யார் கேட்பார்கள் என்று நாம் என்னெல்லாம் ஒரு அட்டன்ஸ் எடுக்கிறவருக்கு இருக்கிறார். இன்றைக்கு நான் என்றுமில்லாத ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனத்தை கண்டு தான் இங்கே வந்தேன். வந்ததுனால வரமாட்டேன்னு இல்லை, அதை கண்ட பிறகு தான் நான் அதுக்கு பிறகு தான் புறப்பட்டு வந்தேன். ஆண்டவராகிய தேவன் பெரிய ஒரு மகிமையாக இருக்கிறார். என்கிட்ட பேசிக்கிட்டு பல காரியங்கள் இந்த செய்திகளாக நான் வாங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பெரிய கோலத்தோடு அவருடைய வஸ்திரங்களெல்லாம் பார்க்க அவ்வளவுதான் இருக்கு. அவரை சுற்றி நிறைய தூதர்கள் மற்றவர்கள் அந்த வஸ்திரத்தை இப்படி கையில் ஏந்திக்கிட்டு பின்னாலேயே வரேன். நானும் புறப்பட்டு ரெடியாக இருக்கிறேன் ஆராதனைக்கு வர்றதுக்கு. நானும் பிடிக்கல, நானும் பின்னால் போய் சத்தோட்டுக்கிட்டு வர்றேன். தேவனுக்கு மகிமை, அவருக்கு உள்ளே வந்து விட்டார். நம்முடைய ஆராதனை அப்படித்தான். இங்கே ஆராதனைக்கு முன்னாலே ஆண்டவர் இருக்கிறார். 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறது வரைக்கும் தலைவாசலில் நிற்கிறார். அவரை வராதவர்களை அங்கங்கே அப்படி பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது வராதவர்களை தேடுகிறார் என்று நமக்கு தெரிகிறது. ஆராதனை ஆரம்பித்த உடனே அப்புறம் அவரை காணவில்லை. அதுக்கு பிறகு நாம் வரலாம், அப்சண்ட் ஆகிடும். அப்படினால உங்களுக்கு நான் இதெல்லாம் இன்னைக்கு சொல்லுகிறேன். யாருக்கும் கஷ்டம் உண்டாக இல்லை, அதை நாம் மாற்றணும்.
உலக பிரகாரமான பஸ் வருது, முன்னால போய் நிற்கிற பாருங்க ஆயத்தமாக, எல்லாம் விட்டு போயிடுவான்னு. ஆனப்படினால் இது எவ்வளவு பெரிய இடம். ஆனப்படினால் இதை மனதில் வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளை முதல் துதியை நடக்கும் போது நாமளும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க ரெடியாக நாம் இங்கே இருக்கணும். செய்வோம். அவர்களை தேவ கிருபை நிரம்புவோம். அவர்களே தேவ கிருபை நிரம்பும். அவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு உச்சிதமான கனியை கொடுக்கிறார்கள். அவர்கள் துதிக்க ஆரம்பித்தவுடனே இடமே அசைது அவர்களை அசைக்குது. அவ்வளவு பெரிய வல்லமை இறங்கி ஆட்கொண்டோம். இது துதிக்கிற இடத்தில் நடக்கிற சம்பவம் என்று வேதம் சொல்கிறது. வேகமாக சொல்றேன். தேவனுக்கு மகிமை. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தில் இதை நாம் அடிக்கடி உணரணும். நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை தானே. உலகத்தில் என்னதான் நடக்குது பாருங்க, என்னதான் நடக்குது பாருங்க. வெளியே போனவர்களை காணவில்லை, இரவில் திரை போனவர்களை காலையில் இல்லை என்று என்னெல்லாம் நாம் அறிகிறோம். நாம் இதுவரைக்கும் இத்தனை வயது வரைக்கும் இருப்பது இயேசுவின் கிருபை. இயேசு காப்பாற்றினார் என்று மட்டும் சொல்லாமல் அவர் தந்திருக்கிற கிருபை. கிருபை அந்த கிருபையை நாம் பெற்றிருந்தால் நமக்கு அந்த நேரத்தில் தெரியும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிச்சு. வாசங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கிருபையை பெற்றவர்களுக்கு அவர் வைத்திருக்க இரக்கம் அவ்வளவு பெரிய இரக்கம் என்று வேதம் சொல்லுகிறபடினா கர்த்தருடைய பிள்ளைகளை துதியுங்கள். நமக்கு ஆபத்துகள் சிந்தனைகள் வந்தால் அவர் காப்பார். அந்த கிருபை நமக்குள்ளே இருக்கிறது அல்லவா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே எந்த இஸ்ரவேலர் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவருடைய உள்ளத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும்போது நிர்மூலமாகாதபடி காத்துக்கொள்வார், நம்மை காத்துக்கொள்வார். காத்துக் கொண்டிருக்கிறாரா? திரும்பி பார்த்தாலே எத்தனை தடவை காத்திருக்கிறார். போதும், அது இன்னும் நான் கிருபையை பெறுவோம். அப்படினால்தான் துதியுங்கள், துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். எத்தனையோ நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டு போகிறார்கள், நம்மை காப்பாற்றுறாரு. கிருபை, அந்த கிருபை தேவ கிருபை நம்மை தாங்குகிறது. இன்னும் தேவ கிருபையை நாம் பெறுவோம். பக்தனை போல நாமும் பலருக்கு சொல்ல கிருபை பெறுங்க. கிருபை எங்களை இதுவரைக்கும் வைத்திருக்கிறது. அந்த கிருபை தான் தாங்கிக்க எங்களை உயிரோடு வைத்திருக்கிறது. சொல்லத்தக்கதான சாட்சியுடையவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீதியான கவலைகள் வருது பாருங்க. யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. சிலருடைய உள்ளத்தில் இருக்கிற கவலை யாருக்குமே தெரியாது, வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும். பல காரியங்களை குறித்து அது மனிதர்களால் ஒன்று நமக்கு தீர்த்து தர முடியாது என்று சொல்லத்தக்கதாக அது இருக்கும். அதை தீர்க்கிறது இந்த ஒரே கிருபை தான். அந்த கிருபைதான் நம்மை தேற்ற முடியும். பலரும் பலவிதமாய் சொல்லி இருக்கிறதையும் கிண்டி கிளம்பி விட்டுருவாங்க. ஆனால் அந்த தேவ கிருபை நம்மில இருக்குமானால் கவலைப்படாதீங்க. வேலை இல்லையா, கிடைக்கும், கர்த்தர் இருக்கிறார் என்று, அதாவது உள்ளிருந்து ஆள் பேசுகிற மாதிரி அந்த கிருபை நம்மை தேற்றும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரே துதிக்கிறேன். எபிரேயர் நிருபகர்த்தா எழுதும்போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்க பாப்பா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுவது நல்லது. போஜன பதார்த்தங்களினால் முயற்சிக்கிறவர்கள் பலன் அடைவதில்லையே. போஜனத்தினால் அல்ல, நம்மளை உண்டாகிற வீக்னஸை மாற்றுவது போஜனம் அல்ல. அல்ல, பலவிதமான ஆலோசனை கேட்டு அந்நிய போதனால் அலைப்புண்டு தெரிகிறவர்களாக இருக்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கிற கிருபை உங்களை தேற்றும். போஜனத்தினால் அல்ல, கிருபினால் இருதயம் திறப்படுவது. அதில் ஒன்று வீக்காயிராது, ஒன்றும் அலசடிப்பட்டுறாது, திடமாக நிற்கும். அந்த கிருபை நமக்குள்ளே இருக்கும். கர்த்தர் இருக்கிறார், பார்த்து கொள்ளலாம். தேவன் இருக்கிறார், அவரால் கூடாது ஒன்றுமில்லை
என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய உள்ளம் பேசணும். அல்லேலூயா. அந்த கிருபை நம்மிலே நிறைந்து இருக்கணும். அதற்கு ஒரே காரியம் ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. ரொம்ப நாம பல வசனம் கேட்டுட்டோம். ஆனால் இதனுடைய ஒரே காரியம் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆலயத்தில் வந்தால் ஆராதனை ஆரம்பித்த பிறகு இல்லை சுய்த்து கொண்டே இருங்க. கிருபை பெருகிட்டே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெரிய கிருபை வந்து இறங்கும், நம்மளை நிரப்பிடும். அதுவே தேவனுக்கு வந்ததாக இருக்கிறது. அந்த கிருபையை நாம் பெற்றுவிட்டால் அது நம்மை தேற்றும். கிருபையினால நமக்கு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை, அசையாத ஒரு வாழ்க்கை, அலசடிப்படுகிற ஒரு நிலை நம்மில் இருக்காது. இதுவோ அதுவோ எதுவோ என்ற எண்ணத்தை உண்டாக்காது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்தில் கொடிய பலகீனத்தில் இருக்கிறார். அது மற்றவங்க ஆலோசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஏன்னால் அவரை சந்தித்தது கர்த்தர் இந்த கண்ணில் தான் சந்தித்தார். 2 கண்ணும் குருடாகி கீழே விழுந்தார். அப்படி அவரை கையிலாக விடுத்து தான் அங்கே கொண்டு போனார்கள். அனனியா வந்து ஜெபம் பண்ணி பார்வை கிடைத்த பிறகும் அவருடைய ஒரு கண்ணில் சீல் வடிந்து கொண்டிருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். ஏனென்றால் கலாத்திய சபை அவருக்கு ரொம்ப ஆறுதலுள்ள சபையாக இருந்தது. அவர்கள் திடீரென்று கேள்விப்படுகிறார். அவர்கள் வேறு போதனையினால், அந்நிய போதனையினால் அவர்கள் அழைப்புண்டு இந்த உன்னதமான ஐக்கியத்தில் குறைபட்டு விட்டார்கள் என்று சொல்லியிருக்கு. ஆனால் முதலாவது சொல்லியிருக்கும் போது அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்குது என்றால், அதான் கலாத்திய சபையார், நான் முதல் விஷயம் உங்களை சந்தித்த போது என நீங்கள் தேவனை போலும் தேவ தூதனை போலும் என ஏற்றுக்கொண்டீர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய கண்களில் ஒன்றை பிடுங்கி தரவும் மனதாக இருந்தீர்களே. அப்படி என்றால், ஐயா உங்களுடைய கண்ணுக்கு இவ்வளோ பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்கிறீங்க, இவ்வளோ பெரிய காரியங்கள் நடத்துகிறீங்க, என்னுடைய உங்களுடைய கண்ணை பார்த்த மற்றவங்கெல்லாம் ஆலோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்படி என்னுடைய கண்ணை பிடிங்கி தர, நான் ஒற்றை கண்ணனாக இருந்து கொள்ளுகிறேன், நீர் என்னுடைய கண்ணை வைத்துக் கொள்ளும் என்று சொன்னீர்களே. இப்படிப்பட்ட பல காரணத்தை வைத்து அவருக்கு கண்ணில் ஏதோ செயல்படுது. ஒரு பலகீனம். வெளியே மருத்துவர்களை போகிறார், பெரிய பெரிய மரக்களை செய்கிறார், போக முடியாத இடத்திற்கு அவருடைய மேலே போட்டு உருமாலை கிளத்தி கொடுக்கிறார், போட்டோன்னு சுகமாயிடுறாங்க. வழியை வர்றாருன்னு நெடுக கிடத்திடுறாங்க நோயாளிகளை, நிழல்பட்டோன்னு சுகமாயிடுறாங்க. அவருடைய நிலைமை. இதற்காக 3 தடவை அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவருடைய எதுக்கு பலகீனம் நீங்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். அவரும் பின்னால் எழுதுகிறார், இவரை கடைசி வரைக்கும் இந்த கிருபையிலே காப்பாற்றி பரலோகத்தில் முக்கியமான இடத்து கொண்டு போகணும். அதாவது அந்த கிருபை தன்மூலம் நடக்கிற இப்படிப்பட்ட கிரியைகளை கண்டு பெருமை அடைந்து விழுந்து போடக்கூடாது. என்னுக்காக கர்த்தர் எனக்கு பலகீனத்தை தந்ததுக்காக சந்தோஷப்படுகிறேன், அதற்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இது நீங்கும்படியாக ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அவருக்கு சொன்ன பதில் என்ன? ஒரு வசனம் வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இந்த பலகீனம் என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை கர்த்தர் அதுக்கு தான் ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் கிருபை உனக்கு போதும். படிங்க. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலகீனத்தை நீக்குகிறேன் என்று சொல்லவில்லை, பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பலகீனம் தேவை. இதெல்லாம் இந்த சரீர வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, இது சொற்ப வாழ்க்கை. ஒரு நீர்க்குமலை மாதிரி எப்போ உடைஞ்சு போகுதுன்னு தெரியாது. நீ பரலோகத்தில் மேன்மையான இடத்தை அடையணும். கிருபை இருக்கு. இந்த பலகீனம் இருக்கட்டும். இந்த பலகீனத்தினுடைய கிருபை உனக்கு பூரணமாய் விளங்குகிறது கடைசி வரைக்கும். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் பல குறைகள், பலவிதமான இழப்புகள், தோல்விகள், பல சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம். திடீரென்று நாம் அறியாத சில சம்பவங்கள், விரும்பாத காரியம் நடந்து விடலாம். கவலைப்படாது, கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு அந்தந்த நேரத்துக்கு, எந்த நேரத்துக்கு எது தேவையோ எப்படியோ அந்த கிருபை உனக்கு தாங்கும். செய்ய வேண்டிய ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். டோட்டலாய் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவைகளை செய்வோம். அவர்கள் மேல் தேவன் அக்கறையாக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை
ஆராதனை முடிச்சுட்டீங்க. அப்போ எல்லாரும் போயாச்சு, ஒரு பையன் போகல, இங்கே நிற்கிறேன். அப்போ எல்லாரும் போயாச்சு, நீ அங்கே நிற்கிறேன்னு கேட்டேன். எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை வச்சுருக்காங்க, நான் பார்க்கல. பிரசங்கம் பண்ணும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க, நான் பார்க்கல. என் பிரசங்கம் முடிஞ்சாச்சு, ஏன்னா உள்ளே போனால் எனக்கு அங்கே இருக்கும், குடிக்கிறது எல்லாமே அங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் என்கிட்ட என்ன சொல்கிறான், ஐயா தண்ணி குடிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு நிற்காம எனக்கு சொல்கிறதுக்கா இல்லையா, ஒரு சின்ன பையன் சொல்கிறான் தண்ணி குடிச்சு. நான் தான் உள்ளே போகிறேன்னு, அவனுக்கு அவ்வளோ அக்கறை. அவன் நான் உள்ளே போகிறதுக்கு போய் குடிச்சிடுவான், ஆனால் அதுக்காக காத்து நிற்கிறான். அப்போ நான் நினச்சேன், ஓஹோ இப்படியும் கத்தர் வச்சுருக்காரா, வருங்கால சந்ததிகள் இப்படியும் வளருதா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நான் ரொம்ப சொல்கிறதுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அப்போ அவன் சொன்னதுக்காக அவனுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும், குடிச்சிட்டு தான் உள்ள போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணியை குடித்து விட்டு போங்கள், ஒரு சின்ன பையன். அதனால் கிருபை போதும். கிருபை என்ன நேரத்தில் நம்மை தாங்கும். எந்த உதவி வேணுமோ அது நமக்கு அது கிடைக்கும். அது யாரால் எப்படி கிடைக்கணுமோ கிடைக்கும். கர்த்தரவைகளை செய்வார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை துதிப்போம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.